என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேரம் நோம்பு வச்சிருக்கேன். வீடியோலாம் போடக்கூடாதுன்னா போடல. இருந்தாலும் நம்மள போட வைக்கிறானுங்க. நல்ல கண்டு வலி ட்ரெஸ் அதனால கண்ணாடி போட்டுட்டேன். அதாவது உலகம் எட்ட போது இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க நம்ம ஆளுங்க. ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ரொம்ப கேவலமா இருக்கானுங்க. இந்த ஈரான் அமெரிக்கா போர்ல வந்து கேஸ் தட்டுப்பாடு, சின்ன தட்டுப்பாடு 90% வந்து நம்ம வெளியே தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இருக்குது. கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு நம்ம கிட்ட 15 நாள் 20 நாளுக்கு உண்டான ஸ்டாக் இருக்கு, கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கு. இருந்தாலும் மக்கள் பதட்டப்படுறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில கேஸ் ஏஜென்சி, ஒரு சில பெட்ரோல் பங்க் வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மக்களை ஏமாத்தி அதை காசு அதிகமா வாங்கி விற்கிறாங்க. ஏன் கேட்க, ஏன்டா இவ்வளவு எச்சத்தனம் உங்களுக்கு? ஏன் இவ்வளவு எச்சத்தனம்? சை, மக்கள் கஷ்டப்படும் போது இப்படியா பண்ணுவீங்க? என்ன சொல்றேன்னு புரியல மக்கள். அதனால வந்து நேத்து வந்து ஒரு கப்பல் வந்து ஈரான் வந்து கேட்டை வந்து திறந்து விட்டாங்க. இந்தியாவுக்கு வந்து கப்பல் வரலாம், இந்திய கப்பல்கள் அனுமதிக்கப்பட்டது. அதனால வந்து பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வந்து பிரச்சனைகள், போர் இருக்கதான் செய்யும். அதனால இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பொருளாதார நாடு. அனைத்து நாடுகளுமே வந்து பொருளாதாரத்தை எதிர்நோக்கி தான் இந்தியாவை பார்த்து தான் இருக்கு. அதனால இந்தியா கிட்ட அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்தியா கிட்ட தடை பண்றதோ அது பண்றதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வந்துருச்சு, ஒரு கப்பல் வந்துருச்சு, அடுத்தடுத்து வந்துடும். கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக மக்கள் வந்து இப்போ கேஸ் சிலிண்டர் தூக்கின்னு, பெட்ரோல் பாட்டில் தூக்கின்னு வரிசையா நிக்க தேவையில்ல. மானா ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க. கண்டிப்பா கேஸ் எல்லாம் கிடைக்கும். பதட்டப்படாதீங்க. நம்ம பதட்டப்படுறதுனாலே வந்து இவனுங்க வேணும்ட்டே கேஸ் விலை ஏத்துவானுங்க. கேஸா இருந்தாலும் சரி, பெட்ரோல் இருந்தாலும் சரி ஏத்துவானுங்க. ஏன்னா நம்ம நாய்ங்கெல்லாம் புணந்தின்னி கழுங்க. தயவு செய்து மக்கள் வந்து விழிப்புணர்வு இருங்க. அதுதான் போட்டேன். நான் வந்து நோம் டைம்ல எனக்கு போடுறதுக்கு விருப்பமே இல்லை, நான் போடல. ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப இது பண்றாங்க. நான் கூட ஆட்டோ ஓட்டுறதுனால கேஸ் நேரத்தெல்லாம் வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல போய் கேஸ் இருக்கு. ஒரு சென்னையில வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால தான் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல கேஸ் இருக்கும். மற்ற எல்லா இடத்துலயும் இருக்காது. அங்க மட்டும் 64 ரூபாய் போடுறாங்க. மத்த இடத்துல போட்டா 80 ரூபா, 84 ரூபாய். பாருங்க. ஏன்னா இவனும் அதே ஸ்டாக் வச்சுதான் விற்கிறான். ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்த ரேட்டு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா கேட்டா டிமாண்டு நாங்க ஜாஸ்தியா தான் பண்றானுங்க. பாவம் இல்லாதவங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால மக்கள் உஷாரா இருங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு தான் போட்டேன். பதட்டப்படாதீங்க. பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போகாது. ஏன்னா நம்ம நாட்டுல எலெக்ஷன்லாம் வருது. நம்ம ஆளுங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கிய தேவை ஆட்சி. அதனால எலெக்ஷன் வர்றதுனால நமக்கு தேவையானது கண்டிப்பா கிடைச்சிரும். பயப்படாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.